Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 4 to 5 பீஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 முட்டை, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். பாதி வெங்காயம் போதும். இப்போ பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காக. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ சிக்கன் ஆற வச்சிடலாம். இப்போ 2 முட்டை உடச்சி போட்டாச்சு. இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில்
இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு. முட்டையில் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு அதை போட்டிருக்கோம். முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ நம்ம சிக்கன் ஆம்லெட் போட்டுக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்துருச்சு கீழே. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.